ஓம் நமசிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் ஜெமிலி ஃபைன் டூபில் பேசுகிறேன். கன்னி ராசிக்கு குரு பயிற்சி 2026ஆம் ஆண்டு நடக்க போகுது. ஸோ இதில் ஜூன் மாதம் வருது. இப்போ கன்னிக்கு 11 லாப குரு, அப்போ லாபம் அப்படின்ற இடத்த வருது. பொதுவாக நம்ம குரு பயிற்சியை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 5 இடங்களில் உங்கள் ராசிக்கு குரு பகவான் சுற்று 12 வருஷத்துக்கு ஒரு முறை இங்கெல்லாம் டச் பண்ணுறாரோ அப்போ நீங்கள் ஜெயிப்பீங்க. அதுதான் கன்னிக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தோல்வியை கண்ட கன்னி வெற்றியை மட்டுமே ஒரு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அவங்க அவ்வளோ ஃபோக்கஸோட செயல்படுவாங்க. 11 எந்த கிரகம் இருந்தாலும், உங்கள் ஜாதகத்தில் 11 எந்த கிரகம் இருந்தாலுமே அந்த கிரகம் உங்களை வழி நடத்தும். அப்போ குரு பகவான் உச்சம் பெற்று 11 இருக்குள்ள நல்லது மட்டும்தான் நடக்கும். நல்லது அப்படின்னாலே ஃபஸ்ட்டு என்னங்க, உங்களுக்கு கல்யாணம். குடும்பத்தில் 30 வயசு, 35 வயசு, 40 வயசு ஆகிடுச்சு, எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு கல்யாணம் ஆகலை, எங்கள் குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை ஃபஸ்ட்டு பண்ணி வைக்கிறது இந்த குரு பகவான் தான். ஏன்னா லாபத்தில் நிற்கிறார். கல்யாணம் ஒரு நல்ல ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். இது லாபன்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியை தான் லாபம்னு சொல்கிறோம். அப்போ வளர்ச்சி எங்கே வருதுங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணக்குள்ளே ஒரு கர்மா டிரான்சிட் ஆகுது. அதுக்கடுத்து கல்யாணம் ஆன உடனே உங்களுக்கு குழந்தை வருது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபம் தான். அதுக்கப்புறமா சொத்து, இந்த 3 விஷயத்தையும் ஃபஸ்ட்டு குரு இதை தான் கொடுக்க போகிறார் கன்னிக்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேலை, இந்த வேலை விஷயத்தையும் இந்த 11 உங்களுடைய தொழில் வேலை, உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு அடுத்த வீட்டில் குரு பகவான் உச்சமடைக்குள்ள பணம் வரும். ஸோ மணி இன்கம் இங்கே குரு கொடுக்க போகிறார். அப்போ கல்யாணம் ஆகாத கன்னி ராசிக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னா குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தாமதமான அத்தனை பேருக்கும் 5 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, ஆப்ரேஷன் பண்ணோம், அது பண்ணோம், இது பண்ணோம், அங்கே போனோம், டாக்டரை பார்த்தோம், இயற்கை மருத்துவம், செயற்கை மருத்துவம் எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம், குழந்தை இல்லை அப்படின்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு இந்த இடத்துல உச்சமாறார் இல்லையா. அப்போ கன்னி ராசிக்காரங்க இந்த மிடில் 6 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணவங்க அவங்களுக்குலாம் பாருங்கள், எப்போ குரு உச்சமடைகிறாரோ அவர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தையை கொடுப்பார். குழந்தை செல்வம் நிச்சயமாக கன்னிக்கு வரும். நல்லதில் இதெல்லாமே சொல்கிறோம். அதுக்கப்புறமா குழந்தை வந்தோடனே ஹாப்பியாக உங்களுக்கு மூமெண்ட் சேஞ்ச் ஆகும். அப்போ தான் அந்த கர்மா சூப்பராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் கன்னிக்கு. அதுக்கப்புறமாக சொத்து மதிப்பு 2 மடங்கு வருங்க. இப்போ எங்களுடைய அப்பா சொத்து 2 கோடி ரூபாய்க்கு இருக்குது சார், கேஸ் போயிட்டே இருக்குது, நடக்கலை, முடியல அப்படின்னா இந்த இடத்துல சொத்து உங்களுக்கு வரக்கூடும். ஒன்று சொத்து வாங்குவீங்க, இல்லை நிலுவையில் இருக்கக்கூடிய சொத்து நல்ல தீர்வு வரக்கூடும். தீர்வு நல்ல தீர்வு வந்தாலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்வார். இப்போ குரு பகவான் நம்ம எப்படி எடுக்கிறோன்னா, ஒரு கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜு, நீதிபதி ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா குரு, அங்கே வழக்கறிஞர் சொல்லக்கூடிய அட்வொகேட் எல்லாமே சனி பகவான். அப்போ இந்த இடத்துல குரு உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுப்பார். அதுதான் தீர்வுன்னு சொன்னோம். அப்போ சொத்து பிரச்சனை கண்டிப்பாக நல்ல தீர்வுக்கு வரக்கூடும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை எங்கெல்லாம் விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ராசிலேருந்து 3ஆம் இடம் விருச்சிகத்தை பார்க்குறார், ராசிலேருந்து 5ஆம் இடம் மகரத்தை பார்க்குறார், 9ஆம் இடம், அதாவது அவருடைய பார்வை 9ஆம் இடம். அப்போ உங்கள் ராசிக்கு கிட்டத்தட்ட 7ஆம் இடம். அப்போ 7ஆம் இடம் சரிங்களா. அப்போ ராசிக்கு 7ஆம் இடம். இதில் 7ஆம் இடத்துல தான் நம்ம என்ன சொன்னோம்னா இந்த இடத்துல திருமணம், கல்யாணம். 7ஆம் இடம் ஆண் பெண் உறவு, செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா காதலில் ஒரு கலாட்டா இருக்கு இல்லையா, அந்த கலாட்டெல்லாம் முடிஞ்சு அது கடைசியாக எங்கே போய் நிற்கும், கல்யாணத்தில் போய் நிற்கும். அப்போ 7ஆம் இடம், இந்த 7ஆம் இடத்தை கன்னிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். அப்போ குரு பகவான் பார்க்கக்குள்ள வளர்ச்சியை கொடுப்பார். இங்கே சொன்னோம். அப்போ கல்யாணம் இங்கே சொல்லிட்டோம். அதில் ப்ளஸ் காதலில் ஒரே பிரச்சனை. கன்னி ராசிக்காரங்க ஏன் பிரச்சனைனா அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் கண்டக சன்னிலே அவங்க அதுலேருந்து கடந்து வரதுக்கு இந்த குரு பகவான் தான் உதவி பண்ண போகிறார். அப்போ காதலில் பார்த்தீங்கன்னா நிறைய தள்ளுமுள்ளு, சண்டை, என்னை ஏமாற்றிட்டு போயிட்டார் என் ஆள், ஸோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன், ஸோ எனக்கு பிரச்சனை அதிகமாகிடுச்சு, எங்கள் வீட்டில் சொல்ல முடியாத ஒரு குற்றங்கள் இருக்குது, அந்த கன்னிக்கு அவ்வளோ ஒரு பெயின் இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் நல்ல ஸ்தானங்களுக்கு வரக்குள்ள அந்த குழந்தை கௌரவமாக பிறகும். அப்போ அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இந்த காதல் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல தீர்வும் உங்களுக்கு வரக்கூடும். ஸோ காதலில் கல்யாணம் உண்டு 7ஆம் இடம். அதுக்கப்புறமா குழந்தைன்னு சொல்லிட்டோம். 5ஆம் இடத்துல குழந்தை, இங்கே குரு வந்தாலே குழந்தையை கொடுப்பார். இன்னொன்று உங்களுடைய பூர்வ புண்ணிய அதிர்ஷ்டம்லாம் வேலை செய்யுங்க. நீங்கள் ரோட்டில் போக்குள்ள யாருக்காச்சும் ஒரு பிஸ்கெட் கொடுத்துருப்பீங்க, ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்துருப்பீங்க, ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஒரு கோயிலில் போய்ட்டு சாமி எல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டியிருப்பீங்க இல்லையா, அந்த நல்லது எல்லாமே இந்த 5ஆம் இடத்துல ஸ்டோரேஜ் ஆகும். தட் இஸ் அ பிராப்த கர்மா அப்படின்றது சொல்லக்கூடியது. பிராப்த கர்மா இங்கே உங்களுக்கு நல்லா இருந்தாலே உங்களுடைய குடும்பம், முக்கியமாக குடும்பம், குரு நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், இதை தான் இங்கே சொல்லுவார். ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும். குடும்பம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டா கன்னிக்கு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ள சண்டை,
குடும்பத்தில் யாரெல்லாம் நமக்கு வந்து அதிகமாக பிரச்சனையை கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த குடும்பம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பெரியப்பா, சித்தப்பா, மாமன், மச்சனை, அண்ணன், தம்பி, சக்காலத்தி, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக கன்னி ராசிக்காரங்களுக்கு மச்சினிச்சையால் நிறைய பிரச்சனைகள் வந்து வரக்கூடும், மச்சானால பிரச்சனைகள் வரக்கூடும். ஸோ ஏன்னா கன்னி வந்து இளமை. அப்போ நம்ம குடும்பத்தில் இளமையாக இருக்கிறவங்களாம் வந்து பாருங்கள், பிரதர் இல்லா, சிஸ்டர் இல்லா, இவங்களால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. அவங்களால இந்த குடும்பமே கோர்ட்டு கேஸை வந்து சந்திச்சிருக்கோம். ஸோ இவங்க வந்து அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அவங்களால இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து உருவாகும். இதெல்லாம் வந்து கன்னிக்கு வந்து ஏற்கனவே வந்திருக்கு குடும்பத்தில். அந்த பிரச்சனைகளை நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா தீர்வுக்கு வந்து வரக்கூடும். கண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா சுவையான ஒரு சமையலை நீங்கள் கொண்டு போய் மாமியாருக்கு வந்து நீங்கள் ப்ரெசன்டேஷனாக அந்த மருமகள் கொடுக்குறாங்கன்னா, இதில் உப்பு இல்லை, உரப்பு இல்லை, காரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைப்பாங்க. அதே மாதிரி உங்கள் மாமனாரும் பிரச்சனை பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மருமகன் இருக்காங்கன்னா, ஆண்கள் வந்து மாமியாருக்கு வந்து பிறந்த நாள் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு போகல, நீலாம் என்னத்தை பண்ணிட்ட பெருசா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலவரமாக இருக்கும், சலசலப்பு அதிகமாக இருக்கும், உங்களுக்கு வந்து கலகலப்பு குறைவாக இருக்கும் கன்னியை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலாக. ஏன் அப்படின்னா, இந்த குரு பகவானுக்கு வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த கன்னியை வந்து யார் லுக்கிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கண்டகச்சனி பார்த்துட்டு இருக்காரு. அதுலேருந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அதுலேருந்து அவங்க மீண்டு வரத்துக்கு தான் இந்த லாப குரு. அப்போ குடும்பத்தில் ஒரு லாபம் வரும். குடும்பத்தில் உறவுகள்லாம் வந்து இடியாப்ப சிக்கலாக இருக்குது இல்லையா, அந்த இடியாப்ப சிக்கல்லேருந்து வெளியே வருவாங்க. ஸோ அதுதான் வந்து மெயினாக நம்ம எடுத்துக்கிறது. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வீடு, வாகனம், வீடுலாம் அசால்ட்டாக வருங்க. உங்களுடைய முயற்சி இந்த 3ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, வீடு, கல்வி, இந்த 3ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங்கு, ஒரு வாடகை வீட்டிலேருந்து புதிய வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகளை இந்த இடத்துல கொடுத்துரும். வீடு இப்போ இந்த இடத்துல நம்ம வீடு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கல்வி. 3ஆம் இடத்தை பார்க்கல முயற்சி ஸ்தானத்தை பார்க்குற கண்ணிலேருந்து 3ஆம் இடம் விருச்சிகம், அந்த விருச்சிகத்தை குரு பகவான் பார்க்குற. அப்போ 3ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்போர்ட்ஸ், கல்வியில் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து உங்களுக்கு பேர் கிடைக்கல, அங்கீகாரம் கிடைக்கல, எனக்கு வந்து அந்த ரெகனைஸ்க்காக ஓடிட்டு இருக்கேன் சார்னா, இந்த 10வது படிக்கிறலாம் ஓட்டப்பந்தயம் போகிறது, கிரிக்கெட்டில் ஆடுறது, ஃபுட்பால், வாலிபால், இந்த மாதிரி விளையாட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து எதுவுமே இது வரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கூலில் உங்களை கூட்டு முன்னிலை நிறுத்தி உங்களுக்கு பட்டம் அளிப்பாங்க. 3ஆம் இடம் பட்டம். 3ஆம் இடம் வந்து உங்களுக்கு சான்றிதழ் கொடுக்குறது, நீங்கள் முதல்நிலை மாணவர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. கன்னிக்கு இதெல்லாம் வந்து இருக்கும். குழந்தைகள் முக்கியமாக கல்வியில் வந்து நீங்கள் வந்து எல்லா கேட்டகரியிலும் எடுத்துக்கலாம். ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம், அதே போல் படிப்பு எடுத்துக்கலாம். நிறைய தமிழ் மட்டத்தில் நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு வேண்டிய அந்த விரிவாக்கத்தை வந்து குரு கொடுப்பார். குரு தான் கல்வியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். புதன் கொடுத்தாலுமே அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது குரு. அப்போ கண்டிப்பாக 3ஆம் இடமும் சிறப்பாக அவசியம். கல்வி, வீடுலாம் உங்களுக்கு அசால்ட்டாக வாங்கிடுவீங்க. கன்னியை பொறுத்த வரைக்கும் லோன் பிரச்சனை இருந்துச்சு இல்லையா, வீடு கட்டாமல் நின்று போச்சு, அதெல்லாம் வந்து இப்போ கிளியர் ஆகும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து லாபத்தை மட்டுமே இங்கே வந்து நம்ம சொல்கிறோம், நல்லது மட்டும் தான் சொல்கிறோம். கெட்டதுன்றது கன்னிக்கு விலக போகுது, நல்லது நடக்க போகுது. இதில் சினிமா பிரபலங்கள், அரசியல், இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கனெக்டிங்கில் 7ல் உள்ள சனி பகவான், பொதுமக்கள் தொடர்பு, ஜனவசியம் எல்லாமே 7ஆம் இடம், திக்பலம் பெறக்கூடிய கண்டகச்சனியாக இருந்தாலுமே சனி பகவானை இந்த குரு பகவான் பார்க்குறார். அப்போ குரு சனியை பார்க்கிறார். அப்போ பார்க்கக்குள்ள இந்த சினிமாவில் இருக்கிறவங்க பிரபலமாவாங்க, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நிறையா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே நல்ல ஒரு பேர் வரக்கூடும், புகழ் அடைவீங்க. முக்கியமாக பணம் வரும். கன்னிக்கு கண்டிப்பாக பணம், பெரிய பணம். இப்போ லாபம்னு நீங்கள் எடுத்துட்டாலே உங்களுக்கு பணம் இருந்தால் தானே, பணம் இருந்தால் இப்போ உங்களுக்கு வந்து 10ம் பறந்து விடும் சொல்லுவாங்க, பஞ்சம் பறந்து விடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பணம் வரும். ஸோ நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. வணங்கக்கூடிய தெய்வங்கள் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம். இப்போ இதில் வந்து சித்திரை, உத்திரம், அஸ்தம், உத்திரம், அஸ்தம், சித்திரை இப்படி வரும். அப்போ இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன திசை, என்ன புத்தி, இதில் குருவுடைய கனெக்டிங்கில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா மாபெரும் வெற்றி. நம்ம சொன்ன இந்த லாபத்தை வந்து கன்னி குரு பயிற்சியில் சிறந்த வெற்றியை வந்து தரக்கூடும். அதே டைமில் முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ வழிபாடு பாருங்கள். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால குலதெய்வத்துக்கிட்ட போயிட்டு ஒரு சின்ன விளக்கு போட்டாலும், நல்ல வேண்டிக்கிட்டாலும், கருப்புசாமி என்னை காப்பாற்று அப்படி சொன்னாலுமே போதும், கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்கும். அந்த தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, ஒரு பச்சையம்மனாக இருந்தாலும், கருப்புசாமி இருந்தாலும், ஐயனாக இருந்தாலும் அனுகிரகத்தை கொடுக்கும். நிச்சயம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமாக கன்னிராசிக்காரங்க பெருமாள் வழிபாடு இந்த குரு பயிற்சியில் பண்ணுங்க. திருப்பதி முடிஞ்சால் போயிட்டு வாங்க. திருப்பங்கள் வாழ்க்கையில் வரக்கூடும். எல்லாம் வல்ல இறைவன் எல்லாத்தையுமே கொடுத்து கன்னிராசி வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.